My dear learners, I would like to welcome you to the radio enabled learning course titled Practical Auditing. In this session, we are going to see about types of audit. As per our syllabus, this topic comes under Unit 3 Management Audit. இப்போ மேனேஜ்மெண்ட் ஆடிட்டை நம்ம வந்து எஃபிஷியன்சி ஆடிட்னு சொல்லலாம், இல்லை பெர்ஃபார்மன்ஸ் ஆடிட்னு அப்படின்னு சொல்லலாம். இவங்களோட ஒர்க் என்ன அப்படின்னா, ஆர்கனைசேஷனில் என்ன மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸ் நடக்குது, மேனேஜரல் பெர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக நடக்குதா, ஆஸ் பர் ஆர்கனைசேஷன் மேனேஜ்மெண்ட் சொல்லியிருக்கக்கூடிய அப்ஜெக்டிவ்ஸை ஃபாலோ பண்ணுறாங்களா, பாலிசிஸ் ப்ரொசீஜர்ஸ் அவங்களோட கண்ட்ரோல் சிஸ்டம் எல்லாமே வந்து ஆஸ் பர் ப்ரொசீஜர் படி இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். அதே மாதிரி எம்ப்ளாயீஸோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றதையும் செக் பண்ணணும். தொடர்ந்து வந்து ஆர்கனைசேஷன் இம்ப்ரூவ் ஆகுதா, இல்லை அவங்களோட எம்ப்ளாயியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி செக் பண்ணுறதையும் நம்ம வந்து மேனேஜ்மெண்ட் ஆடிட் அப்படின்றோம். யூஸ்வலாக வந்து பார்த்தோன்னா ஆடிட் அப்படின்னாலே அது வந்து ஃபினான்ஷியல் டேட்டாவை அனலைஸ் பண்ணி எக்ஸாமின் பண்ணி கிரிட்டிக்கலாக எவாலுவேட் பண்ணுறது நம்ம வந்து ஆடிட் அப்படின்னும். பட் ஆனால் இங்கே வந்து மேனேஜ்மெண்ட் ஆடிட் நான் ஃபினான்ஷியல் டேட்டாவை தான் இவங்க வந்து எக்ஸாமின் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட்டோட எஃபிஷியன்சியை பற்றி எவாலுவேட் பண்ண போகிறாங்க. Management audit is an assessment of methods and policies of an organization's management in the administration and the use of resources, tactical and strategic planning, and employee and organizational improvement. ஸோ ஒரு ஆர்கனைசேஷன் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்குன்னு வந்து ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் இருக்கும், ஒரு லாங் டேர்ம் பிளானிங் இருக்கும். நீண்ட காலத்துக்கு ஒரு ஆர்கனைசேஷன் எப்படி மூவ் ஆகணும் அப்படின்ற பிளானிங் இருக்கும். தொடர்ந்து அவங்களுடைய சைஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் எந்த அளவுக்கு அவங்க இன்க்ரீஸ் பண்ணலாம், எந்த அளவுக்கு அவங்க வந்து ரிஸ்க்கை ஹேண்டில் பண்ண போகிறாங்க, அதே மாதிரி என்ன மாதிரியான டெக்னாலஜிஸ் அடாப்ட் பண்ண போகிறாங்க, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங்கில் சொல்லுவோம். இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்பாங்க. அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் ஆடிட் இஸ் ஜென்ரலி கண்டக்டட் பை எம்ப்ளாயி ஆஃப் த கம்பெனி or by the independent consultant and focused on the critical evaluation of management as a team rather than appraisal of individual. மேனேஜ்மெண்ட் ஆடிட் யார் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஆர்கனைசேஷனோடைய ஒரு எம்ப்ளாயியாக இருக்கலாம், இல்லை இது வந்து இண்டிபெண்ட் கன்சல்டன்ட். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஒர்க்குக்கு கன்சல்டன்சி சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் ஆடிட்க்கும் வந்து கன்சல்டன்சி சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இவங்களோட ஒர்க்னா எதில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் வந்து கிரிட்டிக்கல் எவாலுவேஷனை அவங்க கொடுப்பாங்க. மேனேஜ்மெண்ட் ஆடிட்டோட அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு ஆர்கனைசேஷன் அவங்களுடைய ஃபங்க்ஷனல் ஏரியாஸ், அதாவது ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், சேல்ஸாக இருக்கட்டும், ஃபினான்ஸாக இருக்கட்டும், மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், ஒரு டிபார்ட்மெண்ட்ஸ்லேயும் அவங்களோட வீக்னஸ் என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ தொடர்ந்து அவங்க முன்னேறணும்னா என்னென்ன பண்ணணும் அப்படின்றதையும் அவங்க சஜஷன்ஸாக கொடுக்கலாம். அதே மாதிரி டு அனலைஸ் த டிஃப்ரெண்ட் வேஸ் டு ஓவர் கம் த இன்எஃபிஷியன்சிஸ் ஆர் வீக்னஸ். ஸோ இவங்களுடைய வீக்னஸை எப்படி வந்து ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கும் மேனேஜ்மெண்ட் ஆடிட் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், டு கிரிட்டிக்கலி ரிவ்யூ த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர். ஸோ ஆர்கனைசேஷனோட அமைப்பு வந்து சரியான முறையில் இருக்கா, சப்போஸ் சரியான முறையில் இல்லை அப்படின்னா அதோட அமைப்பை வந்து கொஞ்சம் மாற்றி அமைக்கணும். Next one, to evaluate the ways for improving the management efficiency and to select the best or the sum of the objectives of management. ஸோ ஆர்கனைசேஷனோட எஃபிஷியன்சி வந்து தொடர்ந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் எல்லாமே வந்து த பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய முறையை வந்து மாற்றி அமைச்சுக்கணும். நெக்ஸ்ட் ஒன், ஸ்கோப் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஆடிட். ஸோ மேனேஜ்மெண்ட் ஆடிட் வந்து என்னென்ன ஃபங்க்ஷனல் ஏரியாலாம் கவர் பண்ணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சேல்ஸ், இன்வென்டரி, ப்ரொடக்ஷன், பர்ச்சேஸ், பர்சனல், ஃபினான்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷனல் ஏரியாஸ் எல்லாத்தையுமே வந்து மேனேஜ்மெண்ட் ஆடிட் கவர் பண்ணும். ஸோ எப்படி இந்த மேனேஜ்மெண்ட் ஆடிட் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஆஸ் பர் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரில் இவங்களோட பிளான் என்ன, அப்ஜெக்டிவ் என்ன, பாலிசிஸ் என்ன சிஸ்டம் இவங்க ஃபாலோ பண்ணணும், என்ன இவங்களோட ப்ரொசீஜர், அதே மாதிரி இவங்களோட ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது பெர்ஃபார்மன்ஸ்க்கு என்ன மாதிரியான ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்ப்பாங்க. ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதோட அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கா இல்லை டிக்ரீஸ் ஆயிருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆஸ் பர் ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ்டு ஃபார் பெர்ஃபார்மன்ஸ் அதோட இவங்களோட கம்பெனி எம்ப்ளாயீஸோட பெர்ஃபார்மன்ஸோ இல்லை இவங்களுடைய சேல்ஸ் ரிசல்ட்டோ இல்லை ப்ராஃபிட் ரிசல்ட்டோ, ஸோ ஒன்றுமே வந்து டார்கெட் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த வருஷம் வந்து இவங்களோட
இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் வந்து 5 lakh இருக்கணும் அப்படின்றது இவங்களுடைய ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ்டாக இருக்கும். சப்போஸ் இவங்களோட ரிசல்ட் வந்து 3 lakhs தான் வந்திருக்கு, இவங்களோட ப்ராஃபிட் வந்து 3 lakh தான் வந்திருக்கு அப்படின்னா இவங்க ஃபிக்ஸ் பண்ண ஸ்டாண்டர்டோட அது கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ வந்து ப்ராப்பராக பெர்ஃபார்மன்ஸ் அங்கே இல்லை அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் அவங்களோட ஸ்டாண்டர்ட் 5 lakh பட் ஆனால் அவங்க ஏர்ன் பண்ண ப்ராஃபிட் வந்து 7 lakhs வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ஹையாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அவங்க வந்து த பெஸ்ட்டு மெத்தட் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்ற மீனிங் அது. நெக்ஸ்ட் ஒன், ரிப்போர்ட் ஆன் த டிஃபெக்ட்ஸ், weakness and irregularities observed by them during their examination. ஸோ இவங்க மேனேஜ்மெண்ட் ஆடிட் கண்டக்ட் பண்ணும்போது என்னென்னலாம் டிஃபெக்ட்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்றத ரிப்போர்ட்டாக கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி என்னென்னலாம் இர்ரெகுலாரிட்டிஸ் இருக்குது அப்படின்றதையும் ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், மேக் சஜஷன்ஸ் டு இம்ப்ரூவ் த எஃபிஷியன்சி அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த மேனேஜ்மெண்ட். இவங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறது இல்லாத அதுக்கு அடுத்தபடியாக அந்த ஆர்கனைசேஷன் தொடர்ந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு என்ன மாதிரியான சஜஷன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றதையும் கொடுப்பாங்க. மேனேஜ்மெண்ட் ஆடிட்டோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேனேஜ்மெண்ட் ஆடிட் அப்படின்னாலே டெசிஷன் மேக்கிங் ஏரியாவில் தான் அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுடைய கீ ஆஸ்பெக்டாக இருக்கும். சப்போஸ் ஒரு ஆர்கனைசேஷன் இன்னொரு ஆர்கனைசேஷனை வாங்கணும் அப்படின்னு முடிவு எடுக்குதுன்னா அப்போ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் இவங்களுடைய ஏதாவது ஒரு பர்டிகுலர் யூனிட்டை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கும் இந்த டிசிஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வேறு ஒரு பிஸ்னஸை இவங்க வாங்கி ரன் பண்ணணும் அப்படின்னாலும் அக்யூசேஷன் ஆஃப் பிஸ்னஸ் அதுக்கும் வந்து இந்த மேனேஜ்மெண்ட் ஆடிட் இந்த டெசிஷன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் ஆடிட் மூலிமா கம்பெனியோட எக்ஸிக்யூட்டிவ்ஸ் யார் யாரோ அவங்கள வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்காங்களா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், மேனேஜ்மெண்ட் ஆடிட் சஜஸ்ட் த வே டு யூட்டிலைஸ் த ரிசோர்ஸஸ் ஆஃப் த ஆர்கனைசேஷன் எஃபெக்டிவ்லி. ஸோ ஆர்கனைசேஷனோட ரிசோர்ஸஸ் அதாவது லேண்ட், லேபர், கேபிட்டல் இது எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பராக நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறோமா, ஓவர் யூட்டிலைஸ்டா, அண்டர் யூட்டிலைஸ்டா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், மேனேஜ்மெண்ட் ஆடிட் ஹெல்ப்ஸ் இன் ரீஹாபிலிட்டேஷன் ஆஃப் சிக் யூனிட்ஸ். ஸோ ஒரு ஆர்கனைசேஷன் நிறைய இடத்துல பிரான்ச்சஸ் இருக்குது அப்படின்னா ஏதாவது ஒரு பர்டிகுலர் பிரான்ச் வந்து நலிவடைந்திருக்கு அப்படின்னா அதை இவங்க ஃபர்தராக ரீஹாபிலேட் பண்ணலாம், மறுசீரமைக்கலாம். எதெல்லாம் வந்து சிக் யூனிட்ஸ் அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை மறுசீரமைக்க என்னென்ன வழிமுறைகள் இருக்கோ அதாவது அதோட ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரை கம்ப்ளீட்டாக வந்து மாற்றி அமைச்சிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், மேனேஜ்மெண்ட் ஆடிட் ரிப்போர்ட் இஸ் ஜாயிண்ட்லி ரிப்போர்ட்டட் பை எக்ஸ்பர்ட்ஸ் ஃப்ரம் வேரியஸ் ஃபீல்ட். மேனேஜ்மெண்ட் ஆடிட் ஒரு ஃபீல்டிலும் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ் கிட்டேருந்து எடுக்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், த ஒப்பீனியன் அண்ட் சஜஷன் ஆஃப் அ குரூப் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் ஆன் த ஃபங்க்ஷனிங் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஆர் பாசிபிள் ஒன்லி த்ரூ மேனேஜ்மெண்ட் ஆடிட். ஸோ பொதுவாக நம்ம பார்த்தோம்னா ஸ்டாட்யூட்டரி ஆடிட்டாக இருக்கட்டும், காஸ்ட் ஆடிட்டாக இருக்கட்டும், இல்லை செக்ரட்டரியல் ஆடிட்டாக இருக்கட்டும், அது வந்து ஒரு சிங்கிள் பர்சன் எடுக்கக்கூடிய ஆடிட் ரிப்போர்ட். ஆனால் மேனேஜ்மெண்ட் ஆடிட் ஒரு எம்ப்ளாயி, மற்ற பர்சன் இல்லை ஒரு கன்சல்டன்ட், மற்ற பர்சன் எல்லாருக்கூடையும் சேர்ந்து கலந்து அவங்கக்கிட்டேருந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து மேனேஜ்மெண்ட்டோட எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் இருக்கும். ஸோ இதில் எவ்வளோ அட்வான்டேஜஸ் இருந்தாலும் சில டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்க தான் செய்யுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேனேஜ்மெண்ட் ஆடிட் கண்டக்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து அதிக செலவுகள் ஆகும். இது என்ன மாதிரி ஆர்கனைசேஷனுக்கு சூட்டபிள் ஆகும் அப்படின்னா பிக் ஆர்கனைசேஷன் அதாவது லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அதுக்கு தான் இது வந்து சூட்டபிள் ஆகும். அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் ஆடிட் வந்து எக்ஸிக்யூட்டிவோட மைண்டில் வந்து உயர் வரும், அவங்களோட இனோவேஷனோ இல்லை இனிஷியேட்டிவோ கண்டிப்பாக இங்கே வந்து எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு எம்ப்ளாயி வந்து நியூ டிசிஷன் கொண்டு வருவாங்க, ஒரு இனோவேட்டிவ் ஐடியாவை கொண்டு வருவாங்க, பட் ஆனால் அதை மேனேஜ்மெண்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்காது. ஸோ அவங்க வந்து அந்த எக்ஸிக்யூட்டிவோட மைண்டு வந்து கண்டிப்பாக டிஸ்டர்ப் ஆகுது, தொடர்ந்து அவங்களால இனோவேட்டிவ் ஐடியாவோ இல்லை க்ரியேட்டிவாவோ ஒர்க் பண்ண முடியாத மேனேஜ்மெண்ட் ஆடிட்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தோன்னா மேனேஜ்மெண்ட் ஆடிட் மே லேக் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் மே சிம்ப்ளி டேக் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ரம் த டாப் மேனேஜ்மெண்ட். ஸோ அவங்களுக்கும் அந்த இடத்துல வந்து ஒரு இண்டிபெண்டன்ஸ் கிடையாது மேனேஜ்மெண்ட் ஆடிட் கண்டக்ட் பண்ணுறவங்களுக்கு. ஸோ அங்கேயும் வந்து டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லுதோ அதன் பிரகாரம் தான் அங்கே ஒர்க் பண்ண போகிறாங்க. However, an organization can utilize management audit effectively to improve its various functional areas. ஸோ மேனேஜ்மெண்ட் ஆடிட்டை நீ அடாப்ட் பண்ணுற அப்படின்னா ஒரு கம்பெனியில் கண்டிப்பாக வந்து அந்த ஒரு ஃபங்க்ஷனல் ஏரியாஸையும் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். சப்போஸ் நீ வந்து சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் இல்லை அவங்களோட ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம், ஸோ ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனல் ஏரியா நீ இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா அங்கே வந்து நீ வந்து மேனேஜ்மெண்ட் ஆடிட்டை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ஆடிட் அப்படின்னா காஸ்ட் ஆடிட், வெரிஃபிகேஷன் ஆஃப் கரெக்ட்னஸ் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்ட்ஸ். ஸோ காஸ்ட் அக்கௌண்ட்டில் அந்த ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம போட்டிருக்கக்கூடிய காஸ்ட் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா, நம்ம கொடுத்துருக்க
காஸ்ட் ரிப்போர்ட் சரியாக இருக்கா, அதில் இருக்கக்கூடிய ஃபிகர்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா, ஃபாலோ பண்ணக்கூடிய டெக்னிக்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா, நம்ம அப்ளை பண்ணக்கூடிய டெக்னிக்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்க்குறது. இது மூலிமா காஸ்ட் அக்கௌண்டிங்கில் ஒரு கம்பெனி ஃபாலோ பண்ணக்கூடிய பிரின்சிபல்ஸ், பிளான்ஸ், ப்ரொசீஜர்ஸ், அப்ஜெக்டிவ்ஸ் இது எல்லாமே வந்து அந்த டேட்டாஸ் ப்ராப்பராக போட்டிருக்காங்களா அப்படின்றத நம்ம செக் பண்ணலாம். காஸ்ட் ஆடிட்டோட அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், டு எஸ்டாப்ளிஷ் அக்யூரசி ஆஃப் காஸ்டிங் டேட்டா. காஸ்டிங் டேட்டா வந்து அக்யூரேட்டாக இருக்கா அப்படின்றத நம்ம எப்படி பார்க்கலான்னா, அதில் இருக்கக்கூடிய அரித்மெட்டிக்கல் கேல்குலேஷன்ஸ், ஸோ அடிஷனாக இருக்கட்டும், சப்ராக்ஷனாக இருக்கட்டும், கேல்குலேஷன்ஸ் வந்து அக்யூரேட்டாக இருக்கா, முக்கியமாக வந்து அவங்களோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் ரைட்டாக இருக்கா, காஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ரைட்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு காஸ்ட் ஆடிட் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், காஸ்ட் அக்கௌண்டிங் பிரின்சிபலை அந்த மேனேஜ்மெண்ட் வந்து ரைட்டாக யூட்டிலைஸ் பண்ணுறாங்களா, முக்கியமாக வந்து காஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ப்ராப்பராக அந்த பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்றத செக் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன், டு என்ஷூர் த காஸ்ட் அக்கௌண்ட்ஸ் ஆர் கரெக்ட் அண்ட் ஆல்சோ டு டிடெக்ட் எரர்ஸ், ஃப்ராட்ஸ் அண்ட் ராங் ப்ராக்டிஸ் இன் த எக்ஸிஸ்டிங் சிஸ்டம். ஸோ அந்த ஆர்கனைசேஷன் ஃபாலோ பண்ணக்கூடிய காஸ்ட் அக்கௌண்ட்டில் ஸோ ஏதாவது ஃப்ராட்ஸ் இருக்கா, இல்லை வேறு ஏதாவது எரர்ஸ் இருக்கா, இல்லை தவறுகள் ஏதாவது நடந்திருக்கா அப்படின்றதையும் செக் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன், டு செக்அப் த ஜென்ரல் ஒர்க்கிங்ஸ் ஆஃப் த காஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் த ஆர்கனைசேஷன் அண்ட் டு மேக் சஜஷன்ஸ் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட். தொடர்ந்து அந்த ஆர்கனைசேஷனில் காஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஸோ என்ன மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களோட செலவுகளை குறைக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம், எது வந்து அவங்களுக்கு பெஸ்ட் ஆப்டிமம் மெத்தடாக இருக்கும், அதுக்கான சஜஷன்ஸை கொடுக்கறதுக்கு காஸ்ட் ஆடிட் பண்ணுறாங்க. அடுத்தபடியாக பார்த்தோன்னா, மேனேஜ்மெண்ட் ரைட்டான டெசிஷன் எடுக்க, முக்கியமாக வந்து காஸ்ட் மேட்டர்ஸில் ரைட் டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு இந்த காஸ்ட் ஆடிட் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், டு டிட்டர்மைன் த ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வேர் த கூட்ஸ் ஆர் ரெடி. கூட்ஸுடைய ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காஸ்ட் ஆடிட் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மோஸ்ட்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நீ எக்ஸாம்பிள் ஒரு பென் வச்சுருக்கோம், அதோட வந்து 5 rupees நமக்கு வந்து செல்லிங் ப்ரைஸ் விற்கிறாங்க. பட் ஆனால் அதை தயார் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக வந்து 5 rupees ஆகாது, கண்டிப்பாக வந்து 2 rupee ஆர் 3 rupee தான் ஆகும். அதோட ரா மெட்டீரியல் எவ்வளோ, லேபர் எவ்வளோ, அதுக்கான செல்லிங் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ, அட்வர்டைஸ்மெண்ட் எவ்வளோ அப்படின்றது தனித்தனியாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது அதோட ஆக்சுவல் காஸ்ட் என்ன ப்ளஸ் ப்ராஃபிட் என்ன அப்படின்றது தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் ஒன், டு ரெடியூஸ் த அமௌண்ட் ஆஃப் டீடைல்டு செக்கிங் பை த எக்ஸ்டர்னல் ஆடிட்டர், இட்ஸ் எஃபெக்டிவ் இன்டர்னல் காஸ்ட் ஆடிட் சிஸ்டம் இஸ் இன் ஆப்ரேஷன். Next one, to find out whether each item of expenditure involved in the relevant components of the goods manufactured or produced has been properly incurred or not. ஒரு செலவும் வந்து எதுக்காக நம்ம பண்ணியிருக்கோம், ஸோ அந்த செலவு வந்து தேவையான செலவா, கூட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு தான் வாங்கியிருக்கியா, ப்ராப்பராக அதை இன்கர் பண்ணியிருக்கியா, இல்லை அது தேவையில்லாத செலவா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த காஸ்ட் ஆடிட் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், அட்வான்டேஜஸ் ஆஃப் காஸ்ட் ஆடிட். இந்த அட்வான்டேஜஸ் வந்து நம்ம 4 விதமாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று ஃபார் த மேனேஜ்மெண்ட், அட்வான்டேஜஸ் டு மேனேஜ்மெண்ட். நெக்ஸ்ட் ஒன், அட்வான்டேஜஸ் டு ஷேர் ஹோல்டர்ஸ். நெக்ஸ்ட் ஒன், அட்வான்டேஜஸ் டு சொசைட்டி இல்லைனா கன்சியூமர்ஸ்னு சொல்லலாம். லாஸ்ட் ஒன், அட்வான்டேஜஸ் ஃபார் கவர்மெண்ட். ஸோ ஒன்று பற்றியும் பார்ப்போம். இந்த காஸ்ட் ஆடிட்னால மேனேஜ்மெண்ட்டுக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, கண்டிப்பாக அவங்களால வந்து ப்ராம்ப்ட் டெசிஷன் எடுக்க முடியும், அதுக்கடுத்து ப்ரொடக்ஷனை ரெகுலேட் பண்ண முடியும், அதே மாதிரி எரர்ஸ், ஃப்ராட், மிஸ்டேக்ஸ் என்னென்னலாம் காஸ்ட் அக்கௌண்ட்ஸில் இருக்கோ அது எல்லாத்தையுமே அவங்க வந்து ஆடிட் பண்ணுறது மூலிமா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். கண்டிப்பாக அதே மாதிரி அவங்களோட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனை குறைக்க முடியும். எப்படி அப்படின்னா, லேபர் வேஸ்டேஜோ இல்லை மெட்டீரியல் வேஸ்டேஜோ இல்லை ஓவர் ஹெட் வேஸ்டேஜோ இது எல்லாத்தையுமே அவங்க வந்து தவிர்க்க முடியும். அதே மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் வந்து வேறு யூனிட்ஸில் கூட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா அதில் எது வந்து சிக் யூனிட்ஸ், எதில் வந்து ப்ராஃபிட் வரும், எது லாஸ் வரும் அப்படின்றத ஈஸியாக அவங்களால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு கம்பெனியோட ஓவரால் எஃபிஷியன்சி, ஸோ எந்த யூனிட்டில் வந்து அதிக ப்ரொடக்டிவிட்டி வருது அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். காஸ்ட்டு குறைக்கலாம், காஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்தோன்னா மினிமம் ரிசோர்ஸஸை வச்சு மேக்ஸிமமாக எப்படி வந்து யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் இந்த காஸ்ட் ஆடிட்டில் சொல்ல முடியும். நெக்ஸ்ட் ஒன், அட்வான்டேஜஸ் டு ஷேர் ஹோல்டர்ஸ். ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இதனால் என்னென்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ப்ராப்பரான ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ண முடியுது. முக்கியமாக வந்து பர்ச்சேஸ் எவ்வளோ மெட்டீரியல்ஸ் யூட்டிலைஸ் பண்ணுறாங்க, அதே மாதிரி லேபர்ஸ்க்கு எவ்வளோ வேஜஸ் கொடுக்குறாங்க, என்னென்ன ஓவர் ஹெட்ஸ் செலவுகள் ஆகுது, ஸோ எந்த இண்டஸ்ட்ரியல் யூனிட் வந்து ரொம்ப சிக்காக இருக்குது, எது வந்து எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றது ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு தெரிஞ்சுக்க முடியுது. அதே மாதிரி ஷேர் ஹோல்டர் வந்து எதை டிட்டர்மைன் பண்ணலாம் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து
அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து ஃபேர் ரிட்டர்ன் வருதா அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது மூலிமா வந்து மேனேஜரல் எஃபிஷியன்சி கண்டிப்பாக அங்கே இருக்கும். ஸோ காஸ்ட் குறைக்கிறோம் அப்படின்னாலே கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து மேனேஜரல் எஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி கம்பெனியோட ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸை வந்து ட்ரூ பிக்சர் அவங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவங்களோட ரிசோர்ஸஸ் வந்து எதுக்கெல்லாம் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுறாங்க, எதுக்கெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணுறதில்ல அப்படின்றது நம்ம காஸ்ட் ஆடிட் பார்த்தோம்னாலே ஷேர் ஹோல்டர்ஸ் தெரிஞ்சுக்கலாம். லாஸ்ட் ஒன், இட் கிரியேட்ஸ் அன் இமேஜ் ஆஃப் த கிரெடிட் வர்த்தினஸ் ஆஃப் த கன்சர்ன். ஸோ கம்பெனியோட கிரெடிட் வர்த்தினஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் காஸ்ட் ஆடிட் மூலிமா. நெக்ஸ்ட் ஒன், அட்வான்டேஜஸ் டு த சொசைட்டி. காஸ்ட் ஆடிட்னால சொசைட்டிக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நம்ம காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனை குறைச்சோம்னாலே ப்ரொடக்ஷன் அதிகரிக்கும். ஸோ நீங்கள் கம்மியான செலவில் நம்ம என்ன பண்ணுறோம், மேக்ஸிமம் ப்ரொடக்ஷனை கொடுக்குறோம். ஸோ அது மூலிமா வந்து கன்சியூமர்ஸ்க்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட்டில் அவைலபிள் ஆகும். முக்கியமாக வந்து கம்மியான ரேட்டில் நல்ல தரமான ப்ராடக்ட் கன்சியூமர்ஸ்க்கு கிடைக்குது. இதனால் வந்து இண்டஸ்ட்ரியல் யூனிட்ஸ்க்கும் வந்து பெனிஃபிட் அடையும். ஸோ இண்டஸ்ட்ரியல் யூனிட்ஸ் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ண கவர்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக வந்து இதனால் இன்கம் இன்க்ரீஸ் ஆகும் இந்த ஃபார்ம் ஆஃப் டேக்ஸ். காஸ்ட் ஆடிட்னால கவர்மெண்ட்டுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, கவர்மெண்ட்டும் வந்து சிக் யூனிட்ஸ் இது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி அதெல்லாம் வந்து ரீஹேபிலேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி எந்த ஒரு மேனேஜ்மெண்ட்டும் வந்து ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் பண்ண முடியாது. ஸோ காஸ்ட் ஆடிட் நம்ம பண்ணுறது மூலிமா அங்கே என்னென்ன செலவுகள் ஆகுதோ அவங்களுடைய ஸ்டாக்லேருந்து ஒரு காஸ்ட்டும் வந்து என்னென்ன ஆகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி கம்பெனிஸ்க்கு நடுவில் ட்ரேட் டிஸ்பியூட்ஸ் அதுக்கான செட்டில்மெண்ட் எல்லாமே வந்து செய்ய முடியும். நெக்ஸ்ட் ஒன், ஆட்டோமேட்டிக் செக் ஆன் இன்ஃப்ளேஷன். ஸோ எப்போல்லாம் வந்து இன்ஃப்ளேஷன் பீரியட் வருது அப்படின்றத ஈஸியாக அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ இதில் நிறைய அட்வான்டேஜஸ் இருந்தாலும் ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்க தான் செய்யுது. ஸோ என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், காஸ்ட் ஆடிட் வந்து வெரி எக்ஸ்பென்சிவ். ஸோ ஆடிட்டர்ஸ்க்காக இவங்க செலவு பண்ணக்கூடிய இந்த அமௌண்ட் வந்து ரொம்ப ஹை ப்ரைஸ்டு சர்வீசஸ். ஸோ அதனால் இது வந்து சின்ன நிறுவனங்களுக்கு இது ஒத்து வராது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா லென்த்தி ப்ராசஸ். ஸோ காஸ்ட் ஆடிட் வந்து இது வந்து ஷார்ட் ப்ராசஸ் கிடையாது, ரொம்ப லென்த்தி ப்ராசஸ். ஸோ இட் இஸ் வெரி டைம் கன்சியூமிங்னு சொல்லலாம். ஸோ அதனால் கம்பெனியோட ரொம்ப வேல்யூபிளான டைமும் வந்து லாஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. குறைஞ்சது ஏதாவது ஒரு பர்டிகுலர் திங் எடுத்து ஆடிட் பண்ண போகிறேன் அப்படின்னா அது குறைஞ்சது வந்து 3 to 5 வீக்ஸ் ஆகும். ஸோ ஏதாவது இமீடியட் டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னும்போது உன்னால் வந்து அந்த கம்பெனி மேனேஜ்மெண்ட்டால் 3 to 5 வீக்ஸ் வந்து வெயிட் பண்ண முடியாது. ஸோ இமீடியட் டெசிஷன் தான் எடுக்க முடியும். ஸோ அதனால் அவங்களோட வேல்யூபிள் டைம் வந்து லாஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஒன், அன்சர்டைனிட்டி. ஸோ முக்கியமான பார்ட் வந்து பிஸ்னஸில் அப்படின்னு நம்ம சொன்னோன்னா நம்ம போட்டிருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸ் தான். ஸோ அதில் இருக்கக்கூடிய காஸ்ட் அமௌண்ட் இது எதுவுமே வந்து தப்பாக இருக்கக்கூடாது. இது எல்லாமே வந்து நமக்கு ரைட்டாக இருக்கணும். சில சமயங்களில் இந்த காஸ்ட் ஆடிட்டர்ஸ் அதில் இருக்கக்கூடிய வேல்யூஸை மாற்றலாம். அதனால் இன்அக்யூரேட்டான ரிப்போர்ட் தான் அவங்க வந்து உருவாக்குவாங்க. அது வந்து ப்ராப்பராக மேனேஜ்மெண்ட் வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் ஒன், டைப்ஸ் ஆஃப் காஸ்ட் ஆடிட். காஸ்ட் ஆடிட்டை வந்து நம்ம 3 டைப்பாக பிரிக்கிறோம். ஒன்று எஃபிஷியன்சி ஆடிட், ப்ரொப்ரைட்டரி ஆடிட், ஸ்டாட்யூட்டரி ஆடிட். ஃபர்ஸ்ட் ஒன், எஃபிஷியன்சி ஆடிட். எஃபிஷியன்சி ஆடிட் அப்படின்னும் போது இவங்க எதை மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னா, கார்பரேட்டோட பிளான்ஸ் எஃபிஷியண்ட்டாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்களா, அவங்களோட வந்து ரிசோர்ஸஸை கம்பெனி அவங்களோட ரிசோர்ஸஸ் வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்களா, மீன் எக்கனாமிக் மேனரில் இருக்கா, அவங்களோட அப்ஜெக்டிவ்ஸ் வந்து அது சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், ப்ரொப்ரைட்டரி ஆடிட். ஸோ ப்ரொப்ரைட்டரி ஆடிட்டில் பார்த்தோம் அப்படின்னா கம்பெனிக்கு எவ்வளோ வந்து ஃபினான்ஸ் தேவைப்படும், எவ்வளோ அவங்க எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறாங்க, ஒரு வருஷம் அந்த கம்பெனி ரன் ஆகுது அப்படின்னா இதுக்கான பிளான்ஸ் என்ன, ஸோ அந்த பிளானை நீ வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிற அப்படின்னா அதுக்கு தேவையான ஃபினான்ஸ் எவ்வளோ அந்த கம்பெனிக்கான செலவுகள் ஆகும் அப்படின்றத முன்கூட்டியே கணிக்கிறது வந்து நம்ம ப்ரொப்ரைட்டரி ஆடிட் அப்படின்றோம். நெக்ஸ்ட் ஒன், ஸ்டாட்யூட்டரி ஆடிட். ஸோ ஃப்ரம் த நேம்லேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இட் இஸ் அ கம்பல்சரி ஆடிட் அப்படின்றது. ரிலேட்டட் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை வந்து ப்ராப்பராக அவங்க ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுவாங்க. ஸோ இது மூலிமா என்ன அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு என்னென்ன கணக்குகள் காட்டணுமோ அதோட காஸ்ட்டுக்கும் ப்ரைஸுக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது அப்படின்றத கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்ல முடியும். நெக்ஸ்ட் ஒன், காஸ்ட் ஆடிட் ப்ரோக்ராம். காஸ்ட் ஆடிட் கண்டக்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்டு ரிட்டர்ன் பிளான் நம்ம வந்து தயாரிக்கணும். அந்த ரிட்டர்ன் பிளானை தான் நம்ம வந்து காஸ்ட் ஆடிட் ப்ரோக்ராம் அப்படின்றோம். இந்த ரிட்டர்ன் பிளானில் என்னென்னலாம் நம்ம பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஹவு மச் ஒர்க் இஸ் டு பி டன். காஸ்ட் ஆடிட்டில் என்ன மாதிரியான ஒர்க் இவங்க பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், ஹூ இஸ் கோயிங் டு டூ எ பர்டிகுலர் போர்ஷன் ஆஃப் ஒர்க். அந்த பர்டிகுலர் போர்ஷன் ஆஃப் ஒர்க்கை வந்து யார் எடுத்து நடத்த போகிறாங்க அப்படின்றத பிளான் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன், அண்ட் வாட் இஸ் த டியூரேஷன் ஆஃப் டைம் பை விச் த ஒர்க் இஸ் டு பி ஃபினிஷ்ட். ஸோ இந்த காஸ்ட் ஆடிட் ப்ரோக்ராம் பண்ணுறாங்க அப்படின்னா இதோட டியூரேஷன் ஆஃப் டைம் என்ன. ஸோ நான் ஆல்ரெடி டிஸ்அட்வான்டேஜில் சொன்னேன்,
மினிமம் 3 to 5 வீக்ஸ்னு சொன்னோம். ஸோ இவங்களோட டியூரேஷன் ஆஃப் டைமை வந்து இவங்க ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஸோ ஆன் த பேசிஸ் ஆஃப் காஸ்ட் ஆடிட் பிளான் இவங்க வந்து காஸ்ட் ஆடிட் ரிப்போர்ட்டை வந்து தயார் பண்ண முடியும். இந்த காஸ்ட் ஆடிட் ரிப்போர்ட்டில் இவங்க என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க, அதில் வந்து இவங்களுடைய எவாலுவேஷன் என்ன மதிப்பீடு பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி அந்த ஆர்கனைசேஷன் அவங்களோட ஆப்ரேஷன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான சஜஷன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றது அதில் இருக்கும். யார் இவங்களை அப்பாயிண்ட் பண்ணாங்களோ அந்த அத்தாரிட்டிக்கு இவங்க வந்து இதை சப்மிட் பண்ணுவாங்க. இந்த காஸ்ட் ஆடிட் ரிப்போர்ட்டில் என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகிருக்கும், ஸோ அனெக்ஸ்டர் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஜென்ரல் இன்ஃபர்மேஷனில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் த ஃபர்ம், டேட் ஆஃப் கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் கம்பெனி, அது வந்து பப்ளிக் கம்பெனியாக ப்ரைவேட் கம்பெனியாக அப்படின்னு இருக்கும். அதுக்கடுத்து ப்ரீஃப் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் கம்பெனி ஃபங்க்ஷன், கம்பெனி என்ன மாதிரியான பொருளை உற்பத்தி பண்ணுது அப்படின்னு இருக்கும். அதுக்கடுத்து லொக்கேஷன் ஆஃப் ஃபேக்ட்ரி, எந்த இடத்துல இந்த ஃபேக்ட்ரி வந்து லொக்கேட் ஆகிருக்கு. அதுக்கடுத்து ஓப்பனிங் டேட் ஆஃப் கமர்ஷியல் ப்ரொடக்ஷன், என்னைக்கு டேட்லேருந்து அவங்க வந்து இந்த கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரி அக்கௌண்ட்ஸ்லாம் அங்கே ஃபாலோ பண்ணுறாங்க, அவங்களுடைய ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி எவ்வளோ, இதெல்லாம் வந்து ஜென்ரல் இன்ஃபர்மேஷனில் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா காஸ்ட் அக்கௌண்டிங் சிஸ்டம். காஸ்ட் அக்கௌண்டிங் சிஸ்டமில் ஜென்ரலி அக்செப்டட் அக்கௌண்டிங் பிரின்சிபல் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. இதில் என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகிருக்கும் அப்படின்னா காஸ்ட் அக்கௌண்டிங் சிஸ்டம் ரிகார்டிங் மெட்டீரியல்ஸ், எவ்வளோ மெட்டீரியல் உள்ளே வருது, எவ்வளோ மெட்டீரியல் வெளில போகிறது, ஸோ எவ்வளோ ஒர்க் இன் ப்ராக்ரஸ், எவ்வளோ ஃபினிஷ்டு கூட்ஸ், அதை பற்றி டீட்டெயில்ஸ் இருக்கும். அதுக்கடுத்து காஸ்ட் அக்கௌண்டிங் சிஸ்டம் ரிகார்டிங் லேபர் சம்மந்தமாக எவ்வளோ அவங்க வந்து வேஜஸ் கொடுக்குறாங்க அந்த டீட்டெயில் இருக்கும். அண்ட் தென் டெப்ரிசியேஷன், ஓவர் ஹெட் அண்ட் இட்ஸ் அலோகேஷன் ஆன் ப்ரொடக்ஷன் காஸ்ட். ஸோ ஒரு பொருளை நீ உற்பத்தி பண்ணுற அப்படின்னா அதில் வந்து அந்த மிஷினரிக்கான டெப்ரிசியேஷன் எவ்வளோ சார்ஜ் பண்ணுற, அண்ட் தென் ப்ரைமரி ஓவர்ஹெட்ஸ் எவ்வளோ இருக்குது, செகண்டரி ஓவர்ஹெட்ஸ் எவ்வளோ இருக்குது, ஸோ அதெல்லாம் அலோகேஷன் பண்ணுறது இதில் தான் இன்க்ளூட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் ஒன் த கண்டிஷன் ஆஃப் பை ப்ராடக்ட், ஜாயின்ட் ப்ராடக்ட் எக்ஸெட்ரா. லாஸ்ட் ஒன் ஃபினான்ஷியல் பொசிஷன், இதில் என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகிருக்கும் அப்படின்னா கேபிட்டல் எம்ப்ளாய்டு, எவ்வளோ கேபிட்டல் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, என்கேஜாக இருக்குது. அண்ட் தென் நெட் ஒர்த், இவங்களுக்கு எவ்வளோ வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு, முக்கியமாக வந்து டேக்ஸ் கட்டுறதுக்கு முன்னாடி எவ்வளோ அவங்களுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. அண்ட் தென் எக்ஸ்பென்சஸ் டு பி ஸ்பெசிஃபைட், எவ்வளோ உள்ள எக்ஸ்பென்சஸ் இவங்க வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட் ஜெனரல் ஆஃப் இந்தியா. இதை வந்து நம்ம ஷார்ட்டாக எப்படி சொல்லுவோம் அப்படின்னா சிஏஜி ஆடிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வாட் இஸ் கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட் ஜெனரல் ஆஃப் இந்தியா? கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்றது இட் இஸ் அ சுப்ரீம் ஆடிட் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. ஸோ ஆடிட்டிங்க்கு ஒரு சுப்ரீம் பவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன் அதில் வந்து கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட் ஜெனரல் பற்றி ஆர்டிக்கல் 148லேருந்து ஆர்டிக்கல் 151 வரைக்கும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஆர்டிக்கல் 148ல் கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட் ஜெனரல் எப்படி அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, ஸோ அவர் எப்படி ரிமூவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி 149ல் அவரோட பவர்ஸ் அண்ட் டியூட்டிஸ் என்ன அப்படின்றது சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் சிஏஜி ஆடிட் ரிப்போர்ட் எப்படி தயார் பண்ணுவாங்க, யாருக்கு இது ப்ரெசென்ட் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்லியிருக்கு. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஆடிட்டிங் ஸ்டாண்டர்டுக்கு ஒரு சுப்ரீம் பவர் வந்து கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட் ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஸோ இவங்களோட ஒர்க் என்ன, அதாவது சிஏஜி ஆடிட்டோட ஒர்க் என்ன அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநில அரசுகள் மற்றும் யூனியன் பிரதேசம், அதாவது ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டு அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ், இவங்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து அலாட் பண்ணுறாங்க, அதே மாதிரி இவங்க அதை எதுக்கெல்லாம் எக்ஸ்பெண்டிச்சர் செய்கிறாங்க, ஸோ அவங்களுடைய கணக்குகள் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ண வேண்டியது வந்து சிஏஜி ஆடிட்டோட ஒர்க். ஸோ இவங்களுடைய ஆடிட் எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆல் ரெசிப்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் த ஸ்டேட் கவர்மெண்ட் இன்க்ளூடிங் தோஸ் பாடிஸ் அண்ட் அத்தாரிட்டிஸ் சப்ஸ்டான்ஷியலி ஃபினான்ஸ்டு பை த கவர்மெண்ட். அட் ப்ரெசன்ட் பார்த்தோன்னா யார் வந்து சிஏஜி ஆடிட் ஆஃப் இந்தியா, ராஜீவ் மஹரிஷ் 25th செப்டம்பர் 2017லேருந்து இன்னைக்கு வரைக்கும் சிஏஜி ஆடிட்டராக இருக்கார். இவர் எத்தனாவது சிஏஜி ஆடிட்டர் அப்படின்னா 13வது சிஏஜி ஆடிட்டர். அடுத்தபடியாக நம்மளோட ஆர்டிக்கல் 148, 149, 150, 151 இதில் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் ஆர்டிக்கல் 148. இதில் வந்து சிஏஜி ஆடிட்டரோட அப்பாயின்மெண்ட் பற்றியும் ரிமூவல் பற்றியும்
அவங்களோட பதவி காலம் எவ்வளோ நாள், அப்புறம் அவங்களோட பீரியட் ஆஃப் சர்வீஸ் என்ன அப்படின்றத பற்றி சொல்லியிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிஏஜி ஆடிட்டர் வந்து யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா அவங்க தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இவர் எந்த விதத்தில் ரிமூவ் பண்ணுவாங்க அந்த போஸ்ட்லேருந்துன்னா, எப்படி ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை நம்ம வந்து ரிமூவ் பண்ணுவோமோ அதே மேனர் சிஏஜி ஆடிட்டரையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ண முடியும். ஸோ ஒரு பர்சனும் யார் ஒருத்தர் சிஏஜி ஆடிட்டர் அப்பாயிண்ட் ஆகிறாரோ இவங்க கண்டிப்பாக வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனில் 3rd ஷெட்யூலில் என்ன சொல்லியிருக்கோ அதன் பிரகாரம் அவங்க வந்து பதவி ஏற்றுப்பாங்க. சேலரி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அதுவும் வந்து இட் இஸ் டிஃபைன்டு பை பார்லிமெண்ட் ஆஃப் லா. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்கோ அதுதான் இவங்களுடைய சேலரி. அட் ப்ரெசண்ட் பார்த்தோன்னா இவங்களுடைய சேலரி வந்து 2,50,000. இவர் ஒருத்தர் தகுதியானவர் அப்படின்னா அவங்கள வந்து தேர்ந்தெடுத்துருவாங்க. சப்போஸ் இவங்க அந்த ஒர்க்கிங் பீரியடில் ஏதாவது தவறுகள் பண்ணுறாங்க, இல்லை ஏதாவது ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டீஸோ இல்லை மிஸ்கண்டக்டோ இல்லை மிஸ்பிஹேவியரோ அந்த மாதிரி செய்கிறாங்க அப்படின்னா அவரோட பதவியை பறிக்கப்பட்டு இவருக்கு இந்தியா முழுக்க எந்த ஒரு மாநிலத்திலையோ இல்லை யூனியன் டெரிட்டரிஸ்லேயோ அரசாங்க பதவி வழங்கப்பட மாட்டாது. அதே மாதிரி சிஏஜி ஆடிட் இதுக்கான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ், அதாவது இந்த ஆடிட் ஜென்ரல் ஆஃபீஸ்க்கு ஆகக்கூடிய செலவுகள், அதில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சேலரி, அலவன்சஸ், பென்ஷன், இது எல்லாமே வந்து இந்தியாவில் வந்து கன்சாலிடேட்டட் ஃபண்டு மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ அதுலேருந்து எடுத்து இதுக்கான செலவுகளை பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஆர்டிக்கல் 149. இதில் எதை பற்றி சொல்லியிருக்கு அப்படின்னா டியூட்டிஸ் அண்ட் பவர்ஸ் ஆஃப் கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட் ஜென்ரல் ஆஃப் இந்தியா. ஒரு சிஏஜி ஆடிட்டரோட ஒர்க் என்ன அப்படின்னா ஃபர்மோஸ்ட் டியூட்டி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் அத்தனை இதோடைய அக்கௌண்ட்ஸ் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக அவங்க மெயின்டைன் பண்ணணும். ஸோ என்னெல்லாம் அவங்க எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறாங்க, சப்போஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கோ இல்லை யூனியன் டெரிட்டரிக்கோ ஃபண்ட் சேங்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஃபண்டை எதுக்கெல்லாம் எக்ஸ்பெண்டிச்சராக பண்ணியிருக்காங்க, ஸோ அதில் என்னென்ன துறை வாரியாக அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ப்ராப்பர் அக்கௌண்ட் டீட்டெயிலை அவர் வந்து பிரசிடெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் ஆர்டிக்கல் 150. இதில் எதை பற்றி சொல்லியிருக்கு அப்படின்னா ஃபார்மேட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் தி யூனியன் அண்ட் த ஸ்டேட்ஸ். ஸோ ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் யூனியன் டெரிட்டரிஸ்க்கும் அவங்களுக்குன்னு வந்து தனி அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அந்த அக்கௌண்ட்ஸில் அவங்க என்னென்ன நடவடிக்கைகள்லாம் எடுத்திருக்காங்க, சப்போஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஃபண்டு சேங்ஷன் பண்ணுது, ஸோ இல்லை இவங்க அவங்கக்கிட்ட வந்து இவ்வளோ ஃபண்டு வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா அதில் எவ்வளோ சதவீதம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அலோகேட் பண்ணுது. அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய எல்லா கண்டிஜென்சி ஃபண்ட் அண்ட் பப்ளிக் அக்கௌண்ட்ஸையும் வந்து சரி பார்க்குறது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா ஒரு கவர்மெண்ட் கம்பெனிஸ் அவங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட், ஸோ இதை தவிர வேறு என்னென்ன அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்களோ கவர்மெண்ட் அது எல்லாத்தையுமே வந்து ஆடிட் பண்ணுறது. ஸோ கவர்மெண்ட் சார்பாக என்னென்ன எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறாங்க அதோட ரிப்போர்ட்ஸை செக் பண்ணுறது. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டிரான்சாக்ஷனையும் இவங்க வந்து ஆடிட் பண்ணுவாங்க. ஸோ கவர்மெண்ட் சார்பாக ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் யூனியன் டெரிட்டரி இது ரெண்டுத்தோடைய அக்கௌண்ட்ஸை வந்து சிஏஜி ஆடிட்டர் தான் வந்து சரி பார்ப்பாங்க. அடுத்தபடியாக சிஏஜி ஆடிட்டரோட ஃபர்மோஸ்ட் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கோ இல்லை யூனியன் டெரிட்டரிக்கோ ஏதாவது லோன் கிராண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எந்த சேங்ஷனிங் அத்தாரிட்டி கீழே இவங்க கொடுக்குறாங்க அப்படின்றத செக் பண்ணுவாங்க. அதே மாதிரி அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணணும். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கோ இல்லை யூனியன் டெரிட்டரிக்கோ லோன் கிராண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எதை பேஸ் பண்ணி கிராண்ட் பண்ணுறாங்க, ஸோ அவங்களுடைய க்ரைட்டீரியா இல்லை கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டோ இல்லை யூனியன் டெரிட்டரியோ ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கா அப்படின்றத பார்க்கணும். ஸோ ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி சிஏஜி ஆடிட்டர் ரிப்போர்ட் தயார் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பிரசிடெண்ட் கிட்டேயும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கவர்னர் கிட்டேயும் யூனியன் டெரிட்டரிக்கு யார் அதுக்கான ஆத்தரைஸ்டு பர்சனோ அவங்கக்கிட்டேயும் இந்த சிஏஜி ஆடிட் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுவார். ஸோ இதை தவிர வேறு என்னென்ன இவங்க ஆடிட் பண்ணுவாங்க அப்படின்னா ஆடிட் ஆஃப் receipts of union or state government and audit of accounts of stores and stocks. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் மற்றும் யூனியன் டெரிட்டரி ரெண்டுத்தோடைய ஸ்டாக்ஸ் என்னென்ன மெயின்டைன் பண்ணுறாங்க, அவங்களுடைய வரவு செலவு கணக்குகள் என்ன அப்படின்றதையும் இவங்க செக் பண்ணலாம்.
நெக்ஸ்ட் ஒன் டெலிகேஷன் ஆஃப் பவர் ஆஃப் கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட் ஜெனரல். ஸோ இவரோட பவர் வேறு யாருக்கு டெலிகேட் பண்ணலாம் அப்படின்னா வேறு யாருக்கும் அதுக்கான ஆத்தரைசேஷன் கிடையாது. சப்போஸ் இவர் லீவில் இருக்கார், இல்லை ஆப்சண்ட் இருக்கார், இல்லை அந்த பதவி காலம் முடிஞ்சு போச்சு, வேறு ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணல, அந்த பதவிக்கு வேறு யாரும் ஆஃபீஸராக இல்லை அப்படின்னும்போது வேறு யாருக்குமே இதுக்கான ஆத்தரைசேஷன் கிடையாது. சிஏஜி ஆடிட்டை ரிப்போர்ட் ரெடி பண்ணி சப்மிட் பண்ணுறதுக்கு வேறு யாருக்கும் இதுக்கான டெலிகேஷன் பவர் கிடையாது. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் வந்து என்ன மாதிரியான ரூல்ஸை மேக் பண்ணணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து சிஏஜி ஆடிட்டர்கிட்ட என்ன மாதிரி அக்கௌண்ட்ஸை மெயின்டெனன்ஸ் பண்ணலாம், இல்லை அது ரிலேட்டடான சஜஷன்ஸ் என்னென்ன. ஸோ பார்லிமெண்ட்டோடைய அஃபீஷியல் கெசட் நோட்டிஃபிகேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அக்கௌண்ட்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சிஏஜி ஆடிட்டர்கிட்ட கண்டிப்பாக வந்து சஜஷன்ஸ் கேட்பாங்க. அதே மாதிரி சிஏஜி ஆடிட்டரோட பதவி காலம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அவங்கள அப்பாயிண்ட் பண்ணதுலேருந்து 6 இயர்ஸ் தான் இவங்களுடைய பீரியட் ஆஃப் ஒர்க் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்லை இவங்களுடைய ரிட்டையர்மெண்ட் ஏஜ் அதுக்கு முன்னாடியே வருதுன்னா விச் எவர் இஸ் இயர்லியரோ அதுதான். நெக்ஸ்ட் ஒன் ஆர்டிக்கல் 151ல் சிஏஜி ஆடிட் ரிப்போர்ட் யாருக்கு சப்மிட் பண்ணணும் அப்படின்றத பற்றி சொல்லியிருக்கு. ஸோ சிஏஜி ஆடிட் ரிப்போர்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பிரசிடெண்ட்கிட்டையும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கவர்னர் ஆஃப் ஸ்டேட்டுக்கும் வந்து இவங்க சப்மிட் பண்ணுவாங்க. என்ன பர்பஸ்க்காக இந்த சிஏஜி ஆடிட் கண்டக்ட் பண்ணுறாங்க, இதோட ஸ்கோப் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு தடவையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அவங்களோட ரெவென்யூவை வந்து அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ அதை அலோகேட் பண்ணுறத எப்படி இவங்க பிரித்து கொடுக்க போகிறாங்க அதை எக்ஸாமின் பண்ணுறதுக்காக தான் இந்த சிஏஜி ஆடிட் கண்டக்ட் பண்ணுறாங்க. இதோடைய பிரின்சிபல் ஆடிட்டர் யார் அப்படின்னா சிஏஜி ஆடிட்டர் தான். ஸோ இவரோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா நம்மளோட எக்கனாமி வந்து ஸ்மூத்தாக ரன் ஆகணும், நல்ல எஃபிஷியன்சியாக இருக்கணும், இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ் அதாவது ஃபண்ட்ஸை வந்து ப்ராப்பராக கவர்மெண்ட்டுக்கு அலோகேட் பண்ணணும் அப்படின்றது தான். சிஏஜி ஆடிட்டராலேயும் இது முடியல அப்படின்னா வேறு யாராலையும் இதை பண்ண முடியாது. இதுக்காக வந்து WHO ஒரு பர்சன் வரணும், இல்லை ஃபாரின் கண்ட்ரிலேருந்து ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நம்ம கண்ட்ரியில் வந்து ஒரு சுப்ரீம் ஆடிட் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னா அது வந்து சிஏஜி ஆடிட். லாஸ்ட் ஒன் லிஸ்ட் ஆஃப் கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட் ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்து இது வரைக்கும் யாரெல்லாம் வந்து இந்தியாவில் சிஏஜி ஆடிட்டராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களோட டென்யூர் பீரியட் எப்போ ஆரம்பிச்சது எப்போ முடிஞ்சது அப்படின்னு இருக்குது. ஃபர்ஸ்ட் சிஏஜி ஆடிட்டர் யார் அப்படின்னா நஹரி ராவ். இவரோட டென்யூர் பீரியட் வந்து 1948லேருந்து 1954 வரை. செகண்ட் கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட் ஜெனரல் யார் அப்படின்னா ஏகே சந்தா. இவரோட பீரியட் 1954லேருந்து 1960 வரைக்கும் இருந்திருக்கு. தேர்ட் சிஏஜி ஆடிட்டர் அப்படின்னா ஏகே ராய். இவரோட பீரியட் 1960 to 1966. ஃபோர்த் சிஏஜி ஆடிட்டர் எஸ் ரங்கநாதன். His period began from 1966 to 1972. Fifth CAG Auditor of India, A. Bakshi. His tenure period starts from 1972 to 1978. Next one, sixth CAG Audit, G.N. Prakash. His tenure period starts from 1978 to 1984. Seventh CAG Auditor, T.N. Chaturvedi, from 1984 to 1990. Eighth CAG Auditor, C.G. Somaya, from 1990 to 1996. Ninth CAG Auditor, V.K. Shunglu, from 1996 to 2002. 10th CAG Audit, V.N. Kaul, from 2002 to 2008. 11th CAG Audit, Vinod Rai, from 2008 to 2013. 12th CAG Audit, Sakshi Kant Sharma, from 2013 to 2017. At present, 13th CAG Audit, Rajiv Maharishi. His tenure period starts from 2017 to till date. சிஏஜி ஆடிட்டோட ரீசெண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் இந்தியாவில் முக்கியமாக வந்து வினோத் ராய் அவங்களோட பீரியடில் நிறைய கரப்ஷனை கண்டுபிடிச்சாங்க. பர்டிகுலராக நம்ம சொல்லணும் அப்படின்னா எல்லாருக்கும் ஃபெமிலியரான 2G ஸ்பெக்ட்ரம் கேஸ், அதுக்கப்புறம் காமன்வெல்த் கேம் ஸ்கேம், கோலார் மைன் அலோகேஷன் ஸ்கேம், மெகா கரப்ஷன்ஸை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. டைப்ஸ் ஆஃப் ஆடிட் இதோட முடியுது. தேங்க்யூ.